Hi friends, welcome. This is Shivaji. Friends, video போறதுக்கு முன்னாடி என்னோட subscribers, viewers friends எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் இல்லனா கண்டிப்பா என்னால இவ்வளவு தூரம் ரன் பண்ணிருக்க முடியாது friends. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா கொடுங்க. எல்லாரும் just வெயிட் பண்ணுங்க 25k subscribersக்காக. உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். எல்லாரும் வந்து தாராளமா கலந்துக்கலாம். ஓகே, சரி friends. இதே நம்ம பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ அப்படின்ற வீடியோ வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு போதுமான சப்போர்ட் எதுவும் இல்லை, லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. சரி, அதனால் அதை அப்படியே ட்ரா டவுன் பண்ணிவிட்டு சரி நம்ம மார்னிங் அப்டேட்டே பார்த்துக்கலாம் அப்படின்னு அது மேலே ஃபோக்கஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் அப்டேட் நிறைய சப்போர்ட், உங்களுடைய ஆதரவு, அதே மாதிரி இப்போது லைக்ஸ் மேக்ஸிமம் இருந்தது, நல்ல ஒரு கமெண்ட்ஸுங்க அது மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 154 எபிசோட் போயிட்டுருக்காங்கல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோன்றதுக்கும் உங்களுடைய சப்போர்ட் மேக்ஸிமம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னால் இதுக்கும் அவுட்புட் கொடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம இன்றைக்கி பெஸ்ட் ஸ்டாக் ஃபார் டுமாரோ ஃபஸ்ட்டு சேல் சைட் பாரு ஸ்டாக்ஸை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்று, இது பார்த்திங்கன்னா பிபி ஃபின்டெக் அப்படின்ற ஒரு ஸ்டாக். இது வந்து 455க்கு கீழே போனால் செல்லிங்கான வாய்ப்பு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 455 பிரேக் ஆகிடுச்சுன்னா செல்லிங்கான வாய்ப்பு எடுத்துக்கலாம். அது ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. டார்கெட் 1:1, 1:1.5 உங்களுடைய மேபி உங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ அது மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம், டார்கெட் வச்சுக்கலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ் மட்டும் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் தான் ரொம்ப இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். நீங்கள் அதை கோட்டை விட்டு திரும்ப மேலே போயிட்டு கீழே வரும் அப்படின்ற மாதிரிலாம் கற்பனாலாம் வச்சுக்காதீங்க. மேலே போயிட்டு கீழே ஒரு வேளை அகைன் கட் ஆகிடுச்சுன்னா ரீஎன்ட்ரி வேணும் தான் பண்ணுங்கள், பரவாயில்ல, வேணான்னு சொல்ல வரல. ஆனால் நான் மேலே போயிட்டு கீழே வரோன்றதுக்காக இந்த ட்ரேட் போசல சும்மா வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு கட்டான மட்டும் நீங்கள் செல் பண்ணுங்கள். 455 ஓகேங்களா. ஸோ இது சேலிங்கான ஒரு ஸ்டாக். இது சரி, பையிங்கான ஸ்டாக்ஸ் மிச்சம் 3 வந்து செலக்ட் பண்ணி, ஏன்னா மேபி நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதுக்கும் நம்ம அதுக்காக பாசிட்டிவ் ஸ்டாக்ஸ் 3 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதானி என்டர்பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பாருங்கள், நல்ல ஒரு வால்யூம் சூப்பராக வந்திருக்கு, வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது பாருங்கள். அதாவது ப்ரைஸு கீழே வரல, வந்தது இங்கேயே சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டுருக்கு. ஸோ இதுக்கு அர்த்தம் என்னென்னா நான் இன்னும் மேலே போக போகிறேன், நான் மேலே போக போகிறேன்னு அர்த்தம். ஸோ 4035 அபவ் மேலே போச்சுன்னா பையிங்கான என்ட்ரி எடுங்க. அதுக்கு ப்ரீவியஸ் லோ எங்கவோ அந்த லோ ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. டார்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெவலில் வந்து 4055 வரலும் நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இது டிப்ஸோ கால்ஸ் அது மாதிரி எடுத்துக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மேலே கவனம் வைங்க. டார்கெட் மேலே கவனம் வைக்கிறீங்களோ இல்லையோ, உங்களை ஸ்டாப் லாஸ் மேலே கவனம் வைங்க. மேபி உங்களோட மேலே கொஞ்சம் ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு திரும்ப கீழே வந்துச்சுன்னா உங்களை எஸ்எல்ஐட் ஆகிடும். அக்செப்ட் பண்ணிங்க, பரவாயில்ல, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிங்க. ஓகேங்களா. இல்லை நான் இந்த இடத்துல பை பண்ணிவிட்டேன், எப்படியா இருந்தால் கண்டிப்பாக மேலே போயே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம யூடியூப் சேனல் கிட்ட 5 வருஷமாக ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாருமே. வந்து நம்ம சொல்கிறது அப்படியே நடக்குதுங்களா? இல்லையே. எத்தனை டைம் ஃபெயிலும் ஆயிருக்கு, அதையும் அக்செப்ட் பண்ண இல்லைங்களா. கிட்டத்தட்ட வந்து 75% நம்ம ஓகே இருந்தால் ஓகே. நம்ம அதை விட சுப்பீரியரானு ட்ரை பண்ண முடியாது. இது மேபி 80% ஆகலாம். நான் 100% நான் சொல்கிற மாதிரி தான் போகும் அப்படின்னு அப்போ ஸ்டாப் லாஸ்ன்னு ஏன் இருக்குது அப்போ? ஓகே. ஸோ ஸ்டாப் லாஸ் மேலே கவனம் வைங்க. மொத்தத்தில் இது பையிங் சைடு வியூ வச்சுங்க. சேல் பண்ணால் சேல் பண்ணாதீங்க. ஓகே, சிம்பிளாக அது ஒரு விஷயம் சொன்னேன்னா, சில பேர் பை பண்ணலாமா, இதுக்கு கீழே போனால் சேல் பண்ணுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. இதுக்கு கீழே போனால் சேல் பண்ணுங்க, இதுக்கு மேலே போனால் பை பண்ணுங்க. அது எப்படி பை பண்ணலாம்? இதுக்கு ஏன் சேல் பண்ணணும், இதுக்கு ஏன் பை பண்ணணும் தெரியணும் இல்லைங்களா. இதெல்லாம் ஸ்டாக்ஸ் மேலே போயிட்டுருக்குது, மேலே போய் அகைன் ஒரு பிரேக்கை கொடுத்தா பையிங் பண்ணுங்கன்னு சொல்லேன். ஸோ இந்த பக்கம் கீழே வந்து சேல் பண்ணுங்கன்னு எப்படி ஏன் சொல்ல முடியும்? ஆல்ரெடி இங்கே பையர்ஸ் இருக்காங்க, திரும்ப எஸ்எல்ஐட் ஆகிடாதுங்களா. ஏன்னா இப்போது நிறைய யூடியூப் சேனல் அப்படி தான் போட்டிருக்காங்க, இதுக்கு கீழே போனால் சேல் பண்ணுங்கள், இதுக்கு மேலே போனால் பை பண்ணுங்கள் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி பையிங் சைடு மட்டும்தான் இது. சேல் போச்சுன்னா இக்னோர் பண்ணிடுங்க, பரவாயில்ல, எவ்வளோ கீழே போதோ போட்டோம், நமக்கு தேவையில்லை. ஒன்லி பையிங் சைடு மட்டும்தான் இது அதானி என்டர்பிரைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பர் இண்டஸ்ட்ரீஸில் பையிங் சைடு தான் இந்த வியூ. ஓகே, பையிங் சைடு தான். ஆனால் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்கிற ஸ்டாக்கு, கரெக்ஷனில் கீழே வந்து 2 மணிக்கு கீழே வந்து ஸ்டாக் வந்து மேலே போல் வந்திருக்கு. எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகுதோ நீங்கள் பையிங்கான வியூ பாருங்கள். அது ப்ரீவியஸ் லோ ஸ்டாப் லாஸை போடுங்க. எங்கே கட் ஆகுதுன்னு தெரியாது மேபி அது, ஏன்னா ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு அது ப்ரைஸ் வேறு ரேஞ்சில் இருந்துச்சு, இது வேறு ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ ட்ரெண்ட் லைன் எங்கே கட் ஆகுதுன்னு பாருங்கள். கட் ஆனதுக்கப்புறம் பையிங்கான வியூ பாருங்கள். ஏன்னா இப்போ நான் ப்ரைஸ் இதுக்கு மேலே போனால் பை எடுங்கன்னு சொல்லிடலாம், ஆனால் எந்த ப்ரைஸ்ன்னு தெரியல. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லோ ஹை கிரியேட் ஆகிது, அந்த பிரேக் அவுட் ஆனால் எங்கே பிரேக் அவுட் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரேக் அவுட்டில் பை எடுங்க, அந்த ஸ்விங் லோவர் ஸ்டாப் லாஸை போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குது. இப்போது மார்க்கெட்டிங் 7ஆம் தேதி இல்லைங்களா, மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்க. ஓப்பன் ஆகிட்டு எந்த கேனில் வந்து
கட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அதனுடைய ஸ்விங் லோ வந்து ஸ்டாப் லாஸை போட்டு அங்கேருந்து ட்ரேட் எடுங்க. ஃபஸ்ட் டார்கெட் வந்து இங்கே 2 பண்ணுங்கள். ரெண்டாவது டார்கெட் வந்து 1640 வந்து டார்கெட் புக் பண்ணிங்க. இது அப்பர் இண்டஸ்ட்ரீஸில். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூணாவது ஐனக்ஸ். அயன் எக்ஸ்சேஞ்ச் இது பார்த்தீங்கன்னா 2980 அபவ் பையிங்கான வாய்ப்பு பாருங்கள். 2980க்கு அபவ் பையிங்கான வாய்ப்பு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்விங் எங்கே நான் ஓப்பன் ஆன கேனில் எந்த கேனில் அந்த கேனில் லோவே ஸ்டாப் லாஸை போடுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் டார்கெட் சீக்கிரம் புக் பண்ணிங்க. உங்களுக்கு 1:1 1:1.5 என்ன உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது இன்னொரு விஷயமும் கேட்கலாம், சார் ப்ரைஸ் இங்கேருந்து ஓப்பன் ஆகுது, மேலேருந்து ஓப்பன் ஆகுது, என்ன பண்ணலான்னா அவன் மேலேருந்து ஓப்பன் ஆகிட்டு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம டார்கெட் புக் பண்ணுற இடத்துலேயே கேனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஸ்டாக்ஸை இக்னோர் பண்ணிடுங்க, வேறு ஸ்டாக்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பிரச்சனை என்னென்னா, நான் வந்து அப்பர் சைட் கொடுத்துருப்பேன், அது ப்ரைஸ் என்னென்னா இதுக்கு கீழே போயிட்டுருக்கோம், இல்லை வந்து நான் ஓப்பன் பண்ண டார்கெட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அங்கே 3000 ஓப்பன் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும், எல்லா டார்கெட் அதுவே சாப்பிட்றோம், நமக்கு எதுவும் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும், இக்னோர் பண்ணிவிடு. ஒன்று நம்ம ப்ரைஸ் இங்கேருந்து உடச்சிக்கின்னு போனால் மட்டும்தான் பை எடுங்க, வேறு எந்த சிக்னலில் எப்படி போனாலும் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ப்ரைஸ் இங்கே கேப் டவுன் ஆகுது, நம்ம இங்கேருந்தே பை பண்ணின்னு போகலாமா, அப்புறமா இங்கே மேலே போயிடுச்சு அங்கேருந்து திரும்ப ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டில் பை பண்ணலாமா, இது மாதிரிலாம் வேணாம், நமக்கு சேஃப் ப்ரைஸ் வேணும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, சார் இந்த 300 200 ஸ்டாக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் சார், நீங்கள் 2000 3000 ஸ்டாக்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் நாங்களால் வாங்க முடியுமா அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ 300 ஸ்டாக்ஸ் நீங்கள் ஒரு 100 வாங்குறீங்க வச்சுங்களேன், நீங்கள் இப்போ 3000 ஸ்டாக்ஸ் வந்து 10 வாங்குங்க, இல்லை 20 வாங்குங்க, உங்கள் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அவ்வளோ வாங்குங்க. ஓகே, குறைச்சிங்க, டிவைட் பண்ணிங்க. நமக்கு தேவையான ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வரும் அதுக்கேற்ற லிமிட் தானே வேணும். நீங்கள் அப்படி 300 ஸ்டாக்ஸ் நீங்கள் தேடுறீங்க, 100 ஸ்டாக்ஸ் தேடுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்கினா ₹1 மேலே போகும், இல்லை ₹1 கீழே வரும். அந்த ₹1 மட்டும் என்ன கிடைக்க போகுது, நீங்கள் 1000 ஸ்டாக்ஸ் வாங்குவீங்க ₹100, ஸோ உங்களுக்கு என்ன ₹1000 கிடைக்குன்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 1000 ஸ்டாக்ஸ் பண்ணி நீங்கள் ₹1000 ஸ்டாக்ஸ் என்ன பண்ணுங்கள், 10 வாங்குங்க. அதே உங்களுக்கு ₹10 கிடைச்சிங்கன்னா அந்த ₹1000 கிடைக்க போகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட், புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் 1000 வாங்குறதுல 100 வாங்குங்க, 100 × 10 எவ்வளோ ஆச்சு, 1000. 10 வாங்குறதுல டிவைட் பண்ணிங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்போது இன்றைக்கி ஒரு லாஜிக்கும் நம்ம சொல்லிடுறோம். நம்ம இன்றைக்கி டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி சொல்லியிருந்தோம், நம்ம லைவ் மார்க்கெட்டில் நம்ம வெபினார் குரூப்பில் இது. ஓகே, அதாவது ப்ரைஸ் இதுக்கு கீழே போனால் சேலிங்கான வாய்ப்பு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் லைவ் மார்க்கெட்டில். அதாவது ப்ரைஸ் இங்கே கட் ஆகிட்டுனா கீழே வரும்னு. இது ரெசிஸ்டன்ஸ் ஏன் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா, இதுக்கு முன்னாடி பாருங்கள் எங்கெங்கே ரிஜெக்ஷன் ஆகிருக்கு ப்ரைஸு. இதுக்கு முன்னாடி ஃபுல்லு ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாது. சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து சேலிங்கான வியூ பார்க்கலாம் அப்படின்னு லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வெபினார் குரூப் இது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கிறது. இது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் வந்து ஒன்லி லெவல் மட்டும் கொடுத்துருந்தேன். இந்த கீழே வரும்ன்றது வந்து நம்ம வெபினார் குரூப், ஏன்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கணும் இல்லைங்களா. இப்போ லைஃப் டைம் சப்போர்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு 45 டேஸ் கிளாஸ் முடிஞ்சதுன்னா அத்தாடம் அப்படி கிடையாது, அவங்களுக்கு அதுக்கப்புறமும் தான் இருக்குது, அவங்களுக்கு கற்றுக்கணும். 45 டேஸில் நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா அது லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ண தான் அவங்களுக்கு வந்து ஷார்ப் ஆவாங்க. சும்மா ஏதோ 2 நாள் கிளாஸ் எடுத்து 3 நாள் கிளாஸ் எடுத்து முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கற்றுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் சப்போர்ட்டிங்காக என்ன பண்ணணும், லைவ் மார்க்கெட்டில் கொடுப்பாங்க உங்களுக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ இந்த மாதிரி வந்திருக்கும். சரி, அப்பர் சைடு ஏன் கொடுக்கல, இந்த பக்கம் நல்லா மார்க்கெட் நல்லா மேலே தான் போச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எஸ், சூப்பர், நீங்கள் கேட்குறது கரெக்ட். மார்க்கெட்டு ஓப்பன் ஆச்சு, கேப் டவுன் ஆச்சு, நல்லா ரிகவர் ஆச்சு, மேலே போய்ட்டுருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்களா எல்லாம் ரிஜெக்ஷனு. ஏன் இந்த ரிஜெக்ஷன் ஏன் வந்துச்சு, இந்த ரிஜெக்ஷன் மேலே போய்ட்டு க்ளோஸ் கொடுக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ட்ராவல் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் ஏரியா திரும்ப இன்னொரு டைம் ரிஜெக்ஷன் நிறைய ரிஜெக்ஷன் ஆகுது. சப்போஸ் மேலே இந்த பக்கம் க்ளோஸ் ஆகிட்டு இருந்தால் கூட எனக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் கம்மி, ஏன்னா திரும்ப இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் பையிங் இன்னொரு கேனில் வந்து பையிங் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல பையிங் போயிருந்தால் கூட இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கும் எனக்கு. ஸோ இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல, ஏன்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மி இருக்குது. அதே எனக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. எனக்கு சேலிங் சைடு ஸ்பேஸ் அதிகம், பையிங் சைடு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால என்னோடய வியூ வந்து சேல் சைடு இருந்தது, பை சைடு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, சார் ஏன் சார் அந்த பக்கம் சேலிங் கொடுத்தீங்க, அதுவும் கரெக்டாக நீங்கள் கொடுத்த இடத்துல கரெக்டாக அப்படியே வருது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நான் இன்றைக்கி நேற்று நான் வந்து சென்ட் பண்ணிங்களேன், கிட்டத்தட்ட 14 வருஷமாக சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். 14 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் இது. 5 வருஷமாக உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டே பை டே தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், தவிர ஒரே நாளில் 2 நாளில் இந்த மாதிரி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த வீடியோக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக அதே மாதிரி நாளைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.